வணக்கம். நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி KR செந்தில் வாசன். தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவலை பெற்றுக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டா இதுல கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்க விவரங்களை பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு தனி நபருக்கு சொந்தமான இடத்த கவர்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை தடுக்க முடியுமா? இப்போ ஒரு தனி நபருக்கு ஒரு இடம் சொந்தமா இருக்குது, அது ஒரு சாலையோரமா இருக்குது, ஒரு நெடுஞ்சாலையோரமா இருக்குது. நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்கு அந்த ரோட்டோட ரெண்டு பக்கமும் கவர்மெண்ட் எவ்வளவு தேவையோ அந்த இடத்த எடுப்பாங்க. ஆனால் அது யாருக்கு சொந்தம்? தனிநபருக்கு சொந்தம். அதை தடுக்க முடியாது, ஆனால் அதுக்கான இழப்பீடை கோரலாம். எனக்கு இது விலை கம்மியாக கொடுக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கோரலாம். அதுவும் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க கேட்கலாம். ஆனால் அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது அந்த திட்டத்திற்காக நம்மளுடைய இடம் எடுக்கப்பட்டால் அந்த இடத்த நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நாடு வளர்ச்சி அடைந்தால் தான் நாட்டு மக்கள் வளர்ச்சி அடைய முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துக்கு நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட் கம்மின்னு தோணுச்சுன்னா அது எப்போ இருந்தாலும் நமக்கு கிடைச்சே தீரும். அதுக்கான வழிமுறைகள் அணுகுமுறைகளில் சரியாக போய் பண்ணணுமே தவிர நம்ம அந்த தடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ பாருங்கள், உங்கள் இடம் ஏதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் யூஸ்க்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கான இழப்பீடு வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏரியாவோட வளர்ச்சி வரும். இன்னொரு விஷயம், அந்த மாதிரி உங்கள் இடம் அந்த ஒரு பொது காரியத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அங்கே ஒரு டெவலப்மெண்ட் வருது. அப்போ டெவலப்மெண்ட் வரும் பொழுது உங்கள் இடம் போகிறதுக்கு மேலே பல மடங்கு உங்கள் இடத்தோட வேல்யூ டெவலப் ஆகிடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் லேண்டை ஒட்டி ஏதாவது டெவலப்மெண்ட் வருதுன்னா நீங்கள் சந்தோஷமாக அதை கொடுக்கலாம். அந்த என்ஜாய்மெண்ட் உங்களால் தான் அடைய முடியும்.